ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? நமக்கு நன்மைகள் கிடைப்பதை அடிப்படையாக வைத்து கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுவது ஒரு சரியான விசுவாசம் அல்ல. ஏனென்றால் நன்மைகள் கிடைக்காத வேளையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்க முடியும். அதுபோல நன்மைகள் நமக்கு மிகுதியாக இருக்கின்ற ஒரு வேளையில் கர்த்தர் நம்மோடு இல்லாமலும் இருக்க முடியும். சாலமோனுக்கு ஒரு காலகட்டத்தில் ஏராளம் நன்மைகள் கிடைத்தன. ஆனால் தேவன் சாலமோனோடு அந்த காலகட்டத்தில் இருந்தார் என்று கூற எதுவும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் யோசேப்புக்கு எந்த விசேஷ நன்மையும் இல்லை. நன்மையான எதுவும் இல்லாத வெற்றிடம் இருந்தாலும் தேவன் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆம், ஆசீர்வாதம் ஏதும் இல்லாதது போன்றதொரு சூழ்நிலையில் தேவ பிரசன்னம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஏராளம் நன்மைகள் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் தேவ பிரசன்னமற்ற ஒரு சாப நிலையும் இருக்க முடியும். சிலர் மிக நல்ல நிலைமையில் இருப்பதை பார்த்திருக்கின்றேன். அவர்கள் கையிட்டு செய்வதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வெற்றியாக்குகின்றார் என்று சொல்லத்தக்க ஒரு சூழ்நிலை அவர்கள் நடுவில் உள்ளது. அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நல்ல நிலைமையை கர்த்தர் தங்களோடு இருப்பதற்கான வலிமையான சான்றாக எண்ணுகின்றனர். ஆனால் அவர்களோடு கர்த்தர் இல்லை என்பது சத்திய ரீதியாக பார்க்கும்போது விளங்குகின்றது. ஏனென்றால் கர்த்தரை தேடுகின்ற அனுபவம் அவர்களிடம் இருந்தாலும் அது முதலிடத்தில் இல்லை. தேவ பக்தி அவர்களிடம் இருந்தாலும் தேவனுக்கேற்ற சிறந்த சுபாவங்கள் அவர்களிடம் இல்லை. ஆராதனை, ஜெபம் போன்ற ஈடுபாடுகள் இருந்தாலும் கர்த்தருக்கேற்ற வழிகளில் நடக்கும் அனுபவம் அவர்களிடம் இல்லை. ஆனால் அவர்களின் நல்ல பொருளாதார நிலைமை தேவனற்ற அவர்களின் நிலைமையை புரிந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. ஆம், நன்மையான சூழ்நிலைகளின் அடிப்படையில் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை தவறானது. அதுபோல நாம் எதிர்பார்த்த நன்மைகள் வராததால் கர்த்தர் நம்மோடு இல்லை என்ற நிதானிப்பும் தவறானது. தேவன் அருளிய சமாதானமும் சந்தோஷமும் திருப்தியும் நம்பிக்கையும் நம்மிடம் இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் என்றே அர்த்தம். சிந்தனைக்கு, பரிசுத்தமாக வாழாதவர்கள் கண்ட செல்வ நிலைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. பரிசுத்தமாக வாழாதவர்கள் கண்ட செல்வ நிலைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை.